இன்றைக்கி இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இது கொத்தவரங்காய், அதுக்கு தேவையானது உப்பு, மிளகாய்த்தூள். இது கொத்தவரங்காயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, பச்சை கொத்தவரங்காயை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைக்கணும். வேக வச்சு தான் நல்லா வடிகட்டிட்டு அதை வெயிலில் வச்சு நம்ம வத்தலாக பயன்படுத்தணும். வெயிலில் 4 இல்லைன்னா 5 நாள் அப்படியே காய வச்சுட்டு வந்திங்கன்னா அது இந்த ஷேப்பில் வந்துடும். முருவலாக இந்த மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம இன்றைக்கி வறுக்க போகிறோம். இந்த வத்தல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு மிளகாத்தூள் சேர்த்து அது சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கலாம், ரசம் சாதத்துலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எப்படி எண்ணெயில் வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வத்தல் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப பொடிசாக இருக்குது, காஞ்சிடுச்சு, அதால் அப்படி இருக்குது. இது எண்ணெயில் பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா உப்பி கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போ வறுக்கிறதுக்கு எண்ணெய் தயாராகிடுச்சு. இப்போ இதில் அந்த வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வச்சுருக்கிற கொத்தவரங்காய் வத்தல். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிவந்து வந்தோடனே இதை எடுத்துடலாம். அருமையாக கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். இதை ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம கொத்தவரங்காய் வத்தல். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். வறுக்கும் போதே மணமாகவும் இருக்குது. இப்போ கொத்தவரங்காய் வத்தலோட கொஞ்சமாக தூளுப்பு, தனி மிளகாய்த்தூள், அது மேலே லேசாக தூவி இந்த மாதிரி கிளறி விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.